திருவண்ணாமலையில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. 1,50,000 பேர்லாம் கூடினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஏவ வேலு அவர்கள் சொன்னது தான் மிக பெரிய பரபரப்பாக பேசப்படுது. இளம் பெரியார் அவர்களே வருக அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையிலேயே அவர் இளம் பெரியார் தானா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பொதுவாக கட்சியில் இருக்கிறவங்க தலைவர்மையை திருப்திப்படுத்த சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னு எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையில் இருந்தாலும் அந்த திரைத்துறையை எப்படி அதை பயன்படுத்தினார், இளம் தலைமுறையினருக்கு பொதுமக்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை பாடல்கள் மூலம் வசனங்கள் மூலமாக அந்த குறுகிய காலகட்டத்தில் 21 படங்கள் நடித்து சினிமாவில் அனைத்து டெக்னிக்கலும் தெரிஞ்சவர். இந்த மாதிரி எம்ஜிஆர் பன்முக திறமை. விஜய் படத்தில் ஏதாவது கருத்து இருக்கா? வெற்றியை கொண்டாடுற மாதிரி பாட்டு பாடினது சாதனையை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? ஜனநாயகம் கடைகள்லையும் சரி, சட்டசபையிலையும் சரி 2 மணி நேரம் பேசுகிறாருங்க. 2 மணி நேரம் கையில் சின்ன குறிப்பு வச்சுக்கிட்டு பேசுகிறாரு எடப்பாடி. செங்கோட்டை அப்படிங்க பேசி பார்த்துருக்கீங்களா? 2வது பாருங்க, நீங்கள் அதிமுக காரு, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பிஜேபி தலைமை என்கிட்ட சொல்லிச்சு இந்த ஒர்க்கை செய்ய சொல்லி, அதனால நான் செய்கிறேன். நீங்கள் வெக்க பண்ணுங்க. இதுக்கு அதிமுகவை திங்கிறதுக்காக தான், அதிமுக விழுங்குறதுக்காக தான் பிஜேபி இந்த வேலையை பார்க்குது. அதனால தான் அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போக பார்க்குறாங்கன்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு மதம் இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஸோ அதுக்காக விஜய் கூட சேரலாங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி அவர்களுக்கு இருந்துச்சு. விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ அவர் அமித்ஷா டீமே விஜய்கிட்ட பேசுகிறாங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது. அப்படி வந்தால் நாங்கள் 3வது இடம் எடுத்துக்க கூட ரெடின்றாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இளைஞர் மாநாடு, திமுகவினுடைய இளைஞர் மாநாடு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. 1,50,000 பேர்லாம் கூடினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஏவ வேலு அவர்கள் சொன்னது தான் மிக பெரிய பரபரப்பாக பேசப்படுது சமூக. இளம் பெரியார் அவர்களே வருக அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையிலேயே அவர் இளம் பெரியார் தானா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பொதுவாக கட்சியில் இருக்கிறவங்க தலைவர்மையை திருப்திப்படுத்த சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர்கள் முதல்வரே திருப்திப்படுத்த சொல்கிறார்ல, கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் எவர் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி புகழ்கிறதுக்கு சொல்லும் பொழுது, நீ என்ன புகழ்ற, நான் புகழ்கிறேன் பாரு சொல்லிட்டு இளம் பெரியார் போட்டிக்கு. ஆமாம், நம்ம இவரு கூட அந்த மாதிரி சொன்னதில்லை, கலைஞர் கூட. ஏன்னா கலைஞர் கிட்டத்தட்ட நாத்திக கொள்கையில் இருந்தவர். பல்வேறு விஷயங்களில் கலைஞர் திராவிட கொள்கையை பின்பற்றியவர். ஆழ்ந்த படிப்பாளி, சிறந்த பேச்சாளர், இலக்கியம் சரி, பல விஷயங்களில் இடதுசாரிகள் கருத்துக்களோட ஒத்து போகிறவர், பெரிய அளவில் தன்னை நிரூபித்தவர். அவரை கூட இளம் பெரியார்னு யாரும் சொன்னது கிடையாது, இல்லை அடுத்த பெரியாரோ சொன்னதில்லை. இவர் என்ன வகையில் இதை சொல்கிறாங்கன்னு தெரியல. புகழலாம், ஆனால் இப்போலாம் எனக்கு என்னென்னு அந்த ஒரு இது இல்லாமல் புகழ்றது தான் பார்க்குறோம். என்னென்னா எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடுறாங்கல்ல. இல்லை, அந்த மாதிரி அரசியல் தான் போயிட்டுருக்கு. ஒரு சைடு எம்ஜிஆர், ஒரு சைடு பெரியார். காமராஜர் போயிட்டு இருக்கு. காமராஜர் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னு எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையில் இருந்தாலும் அந்த திரைத்துறையை எப்படி அதை பயன்படுத்தினார், இளம் தலைமுறையினருக்கு பொதுமக்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை பாடல்கள் மூலம் வசனங்கள் மூலமாக, படத்தில் கூட நெகட்டிவ் தலைப்பு கூட இருக்காது, அந்த அளவுக்கு பார்த்து பண்ண ஒரு எம்ஜிஆர். அந்த சினிமாவில் என்ன கேரக்டர் இருந்ததோ அதை நிஜ வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சவர். எந்த பழக்கம் இல்லாதவர், பெண்களை பெரிய அளவில் மதித்தவர், தயால குணம், வள்ளல் குணம், பலருக்கும் உதவுனவர். அது அதனாலேயே அவருக்கு ஒரு பேர் உண்டு, பொன்மனச்செம்மல் இந்த மாதிரிலாம். ப்ளஸ் ஆழ்ந்த அரசியல் ஞானம் உள்ளவர். ஒரு கட்சியிலே 20 வருஷம் ட்ராவல் பண்ணி அந்த கட்சியுடைய 2 பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர். ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கினவர். அதற்கு பிறகு அந்த கட்சியில் பொருளாளராக இருந்தவர். கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு சொந்த கட்சி தொடங்கி எல்லா இளைஞர்களையும் ஒன்றிணைச்சு அவர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து அவர்களையும் வழி நடத்தி இவரும் இது பண்ணி அந்த குறுகிய காலகட்டத்தில் 21 படங்கள் நடித்து சினிமாவில் அனைத்து டெக்னிக்கலும் தெரிஞ்சவர்.
இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து பன்முக திறமை. விஜய் ஏதாவது ஒன்றே ஒன்று சினிமாலேருந்து எம்ஜிஆர் மாதிரி நானும் வந்தேன். எம்ஜிஆர் சினிமாவில் ஹீரோ வந்தார், நானும் இருந்தேன், அவ்வளோதான். எம்ஜிஆர் 135 படம் நடிச்சிருக்காரு, 68 படம். படத்தில் ஏதாவது கருத்து இருக்கா? போன படம் வரைக்கும் போதை மருந்தை கடத்தி விற்றுட்டு அதை விற்றதுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி பாட்டு பாடினது சாதனையை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? ஜனநாயகம் வருதுல்ல. அதனால் இந்த மாதிரி புகழ்றது தான். இப்போ இவர் நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இருக்கிற வரையிலும் இந்த சினிமா முதல்வர் அவர்கள் கூட பாளையங்கோட்டைக்கு போகிறதா, கிறிஸ்மஸ் விழாவுக்கு முதல்வர் போகிறதா நியூஸ் தகவல் இருக்குது. அதான் சொல்கிறேன். இவர்கள் பெரியார் கொள்கை எல்லாம் பேசுவாங்க, பகுத்தறிவு பேசுவாங்க. பகுத்தறிவில் கிறிஸ்துவமும் இஸ்லாம் மதமும் வராது. இந்து மதத்தில் மட்டும் பகுத்தறிவு பேசுவாங்க, இந்து மதத்தில் மட்டும் காரணங்களை தேடுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க, வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, போய் கலந்துக்குவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, கேக் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னை வாழும் பெரியார்னு சொல்லிக்குவாங்க. வாழும் பெரியார்னு யார் பட்டம் கொடுத்தான்றது பார்க்கணும். பட்டம் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னா, இப்போ இவருக்கு எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல்னு பட்டம் கொடுத்தாரு இவர் கிருபானந்த வாரியார். இந்த மாதிரி பட்டம் கொடுக்குறவங்க ஒன்று இருக்குது. வாழும் பெரியார்னா இன்னைக்கு அது என்ன வைரலாக போதோ எனக்கு தெரியல. அதனால் இல்லை சார், இப்போ தென் மாவட்டங்களை அவங்க குறி வைக்கிறாங்களே. ஏன்னா திருநெல்வேலிலாம் பெருசாக போய் இவங்க இந்த விழாக்கள் பெரியார் தென் மாவட்டம் இல்லை அவங்க இல்லை. இப்போ இவங்க தென் மாவட்டங்களுக்கு போய் விழாக்கள் கொண்டாடுறது யாரு? காங்கிரஸ் வெளியே போகிறதுனால இவங்க தென் மாவட்டங்களை திமுக குறி வைக்குதா அப்படின்னு. ஏன்னா இவரும் ஸ்டாலின் அவர்களும் போறாப்லையா. காங்கிரஸ் எங்கங்க வெளியே போகுது? காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சலசலப்புலாம் போய் விஜய் கூட எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு பயம் இருக்கு. இவங்க யாருங்க தூக்கிட்டு சுமக்கிறது? இவங்க வருஷம் பூரா யார் முதுகுல சவாரி தான் செய்வாங்க. தனியாக இவங்களுக்கு நடக்கிற அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. இவங்களை யாராவது தூக்கிட்டு தான் சுமக்கணும். இவர்கள் பிரச்சாரத்துக்கு ஆள் தேவை, கூட்டத்துக்கு ஆள் தேவை, தேர்தல் செலவுக்கு பணம் தேவை. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது காங்கிரஸுக்கு. அதெல்லாத்தையும் ஈடுகட்டுறதுனா திமுகவோ அதிமுகவால் மட்டும்தான் முடியும். தாவேகால முடியும்னா தாவேகா அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துருக்கணும், துட்டு கொடுக்கணும். கொடுப்பாங்களா? அவங்க கொடுத்தா வாங்கிக்குவார் புஷியானது, நீங்கள் எவ்வளோ தரீங்கன்னு. அதனால் காங்கிரஸோ மற்றவர்களோ அவர்கிட்ட இப்போ போக மாட்டாங்க. அது பிற்பாடு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் போவோன்றதை காரணமாக காமிச்சு சீட்டுகளை கூடுதலாக ஆக்கிறதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு வேணால் தாவேகாவை பயன்படுத்த பார்ப்பாங்க. பாண்டிச்சேரியில் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் 30 வார்டு தானே, சின்ன மாநகராட்சி மாதிரி தானே அது. அதனால் தாவேகா கூட சேர்த்துக்கிட்டா ஒருவேளை அவங்க பெரிய கட்சி ஆகிடுவாங்க. அங்கே இன்னொரு கட்சி இது என்டிஏ, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, இது மாபெரும் கட்சி ஒன்று நேற்று ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறாரு, சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொல்லிக்கிறாரு. பணம் இருக்கணும், சினிமா கவர்ச்சி இருக்கணும். இது இருந்தால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஆட்சி பிடிக்கலான்னு நம்புகிறாங்க. செம்ம அடி வாங்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கும்போது தான் தெரியும். அதனால அந்த மாதிரி காங்கிரஸ் யோசிக்கிறதா தப்பு கிடையாது. இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குது கட்சி? இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே 1000 கோஷ்டி இருக்குது தாவேகாவுள்ள. டிமாண்ட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசி அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இல்லை பாமக ஒரு அட்வொகேட் பாலு அவர்கள் கூட போய் புஷியானந்தை சந்திச்சதும் ஏங்க அவர் டிடி தினகரனை கூட பார்த்தாரு. பார்த்து நாங்கள் நடத்துகிறோம் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னாரு. அதுக்காக பாமகவும் டிடிவியும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம்னு சொல்கிறேன். அதிமுக சீட்டுக்காக அதாங்க சொல்கிறேன். டிடிவி பார்த்தாரு, அதிமுக பார்க்குறாங்க. எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணைச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராட்டம் நடத்தணும்னு பண்ணுறாங்க. இவர் போய் பார்க்குற எல்லாருமே அதிமுக கூட்டணிக்குள்ளே வர வேண்டியவங்க தானே. தாவேகாவும் அந்த பேச்சுவார்த்தையில் தானே இருக்குது. டைலமாவில் இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி திடீர்னு வந்தாலும் வந்துடுவார். அதனால் அந்த கூட்டணி எதிர்கட்சிகளை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக நடத்த கோரி நடக்கிற அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாரு. அதுக்கான ஒரு அழைப்பு மட்டும்தானே அது? ஆமாம், வேற என்ன, அதுக்கு தான் அழைப்புகள் கொடுத்தது. வைகோ அவர்கள் இடையில இப்போ நேற்று சொல்லும்போது அதிமுக வந்து 70 தொகுதிக்கு மேலே தாண்டாது, போன 2021 வாங்கின சீட்டை கூட வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பலகீனமாக தான் இருக்குது அவங்க கட்சி. மக்கள் நல கூட்டணி ஜெயிச்சு விஜயகாந்த் முதல்வர் ஆவார்னு சொல்லியிருந்தவர் தான் அவர் வந்து எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரு. அவருக்கே எதிர்காலம் இல்லை. பையன் கையில் கட்சியை கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. 6 சீட்டு கொடுப்பாங்களா 10 சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரில. 6 சீட்டோ 10 சீட்டோ நம்மளை உதயசூரியன் நிற்க வைக்காமல் இருக்கணும். சொந்த கட்சி சின்னம் இல்லைல்ல, அந்த பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்குறத விட்டு இவர் அதிமுக பார்க்க போயிட்டார். ஆனால் அவுடேட்டடு
ஒன்றும் பெருசாலாம் அது கிடையாது. இப்போ தென் மாவட்டங்களில் வந்து கனிமொழி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் அவங்களுக்கு திமுகவுக்கு வரவேற்பு இருக்குதா சொல்கிறாங்களா? அது உண்மைதானா? அப்படிலாம் கிடையாதுங்க. வரவேற்பு இருக்குது இல்லைன்னா கிடையாதுங்க. சூழ்நிலை ஒவ்வொரு கூட்டணி ஆட்சிகள், அப்பத்தி சூழ்நிலை, கூட்டணி கட்சிகள், அந்த பலம் இதை வச்சு தான் எதுவும் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 2019 திமுக அதிமுக நகர்த்தப்படணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் எல்லாமே தென் மாவட்டங்கள் தான். ஆமாம். அப்புறம் அந்த ஓபிஎஸ் உள்ளடி வேலை பார்த்தது. இந்த மாதிரி பல விஷயங்களில் 2019 எம்பி சீட்டில் தோத்தாங்க. படுதோல்வி. அப்போ தான் புதுசாக இவங்க எல்லாம் இணையிறாங்க. புது மாப்பிள்ளை மாதிரி மக்கள் நல கூட்டணி எல்லாம் போய் இணைஞ்சி இதாச்சு. ஆனால் அடுத்த 21 2 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் வந்திருந்தா 10 சீட்டு கூட வந்துடக்கூடாது தமிழகம் முழுவதும் இந்த என்டிஏ கூட்டணி. ஆனால் 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் டிடிவியை சேர்த்துருந்தாங்கன்னா 100 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். மக்கள் நீதி மையம் வந்து கொஞ்சம் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தா இல்லாட்டி அதிமுக உடைய அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது இன்னும் குறைஞ்சிருக்கும். திமுக சிக்கலாக இருக்கும். இதை நான் சொல்லலைங்க, நேற்று இண்டுல வந்துருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அதிமுக வீழ்த்தப்படுற கட்சியாக இல்லை, வலுவான கட்சியாக இருக்குது. தென் மாவட்டங்களில் இந்த டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பண்ண வேலைகள் ப்ளஸ் அப்போதைய சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து தான் 10.5% பன்னீர் இடஒதுக்கீடு இதெல்லாம் வேறு மாதிரி கொண்டு போனாங்க. அதோடைய விளைவு தான். ஆனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டலாம் கனிமொழி வந்தோன்னு அதெல்லாம் இல்லை. ஒரு சீசன் வந்தால் எல்லாரும் தோற்கடிக்கப்படுவார்கள். இப்போ 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தென் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி பாருங்கள் அதிக சீட்டை பிடிக்கும். அதுக்கு காரணமாக தாவேகா அமையும். அவங்க பிரிக்கின்ற வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக போகும். ஆனால் இவரு அதிமுகவை குறிவிக்கிற மாதிரி தானே இருக்கு. அங்கே இருந்தானே எல்லாரும் கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு போகிறவங்க இன்னைக்கு 2 பேர் வந்தாங்களா, அது பார்த்தீங்களா? கிருஷ்ணகிரியில் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் இப்போ நகர்மன்ற தலைவர் இப்போ தோக்கடிச்சாங்க பரிதான்னு 2 பேரும் ஏடிஎம்கில் அணிஞ்சிருக்காங்க. அதிமுகலேருந்து யார் போனா சொல்லுங்கள்? நிகாரிக்கு விளக்கப்பட்ட செங்கோட்டையன். நீங்கள் தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். யார் போனா சொல்லுங்க? அன்வர் ராஜா போனாரு. வா பயங்கரம். அன்வர் ராஜா போனாரு, அவ்வளோதான். அன்வர் ராஜா மட்டும் போனாரு, வேற செங்கோட்டையன் போயிருக்காருல்ல. செங்கோட்டையன் போனாரா, வெளியேற்றினாங்களா? வெளியேற்றினதுக்கு அப்புறம் போனாப்புல. செங்கோட்டையன் போகல. செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய ஆளா? 230 பேரை கூட்டு போனாரு. அப்புறம் வேற மைத்ரேயனை விட்டீங்களே, மாபெரும் தலைவர். ஆமாம், மைத்ரேயன் மட்டும் போனார். அவர் மேலே அதிமுக கிடையாது. ஏதோ இருந்தார், இங்கே இருந்தார், அங்கே இருந்தார், தன்னை பலப்படுத்தி கொண்டார். அப்புறம் இங்கே குளத்தில் தண்ணி இல்லைன்னு அவராக நினச்சிக்கிட்டு இங்கே இருந்தாங்க போயிட்டார். அதுதானே. வேற டிடிவி சசிகலா சொல்லுவீங்களா? போயிட்டாங்க அவங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கேட்டா சார் ஏராளமானவர் போயிட்டாங்க. யார் போயிட்டா? டிடிவி சசிகலா. அப்படியா? அவங்க போய் 8 வருஷம் ஆகுது. இல்லை சார், வேற இவங்க வேற யாரா இருக்காங்களா? அவ்வளோதானே. கட்சியில் உங்களுக்கு தலைமைன்னு வெளியில் ஃபேஸுன்னு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதானே இருக்கிறாங்க. அவங்களே போயிட்டாங்கல்ல ஓரளவு. யாருங்க என்னங்க உளறீங்க? யாருங்க ஃபேஸுன்னு யாருங்க தெரிஞ்சா? அதிமுகவில் யாருங்க? அன்வர் ராஜா ஃபேஸா? ராமநாதபுரம் தாண்டி அவர் எதாவது பண்ண முடியுமா? ஆனால் நான் சிறுபான்மையினர் மக்களுக்காக நான் அவ்வளோ செஞ்சேன். அதிமுக ஏன் அப்போ நிற்க வேண்டியதானே? 2024 எலெக்ஷனில் நிற்க வேண்டியதானே? அவர் தான் சீட்டு தரான்னு சொன்னாங்க. ஏன் நிற்கல? சிறுபான்மையினர் மக்களுக்காக தானே. 2024 நில்லுங்க தானே சொன்னாங்க. ஏன் நிற்கல? ஏங்க நிற்கல? வாழ்க்கை பூரா தனக்கு மட்டுமே எல்லாம் வேணும்னு நினச்சிருந்தா ஜெயலலிதா இல்லைன்னா அவர் எங்கே இன்னைக்கு? அன்வர் ராஜா. நீங்கள் கட்சிக்குள்ளே கட்சி ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதுக்கு எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இது பண்ணார், வெளியில் அமிச்சாங்க. என்ன இருப்போம்? அப்போ போய் திமுகவில் சேர வேண்டியதானே. எது கம்முன்னு இருந்தார்? கட்சி விட்டு வெளியேற்றினாங்களா? அப்போ ஏன் எங்கேயும் சேர்க்காம அங்கேயே உட்காந்துருந்தார்? மறுபடியும் எதுக்கு உள்ளே வந்தார்? எம்பி சீட்டு கொடுத்து 20 கோடி கொடுத்து நிற்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தாரு. அவங்க காசெல்லாம் தர முடியாது, நீங்களாம் நின்றுங்கன்னாங்க. மறுபடியும் அப்படி இது பண்ணியிருந்தார். மறுபடியும் பிஜேபி உள்ளே சேர்ந்தோன்னே காண்டபடி மறுபடியும் பேச ஆரம்பித்தார். போயிட்டு வராசான்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓரம் கட்டின கதை தான். அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிருக்காரு. வேற அப்படியே முகம் என்ன முகம்? வேற முகம் எந்த முகம் சொல்லுங்கள்? வேறு யார் இருக்கிற முகம்? அவ்வளோதான். அப்புறம் உங்கள் கேள்வியிலேயே தெரியுதா? செங்கோட்டையெல்லாம் ஒரு போகிறவங்க இப்போ பெரிய லீடராக இருக்காங்க. ஒரு 4-5 மாவட்ட செயலர் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 10 எம்எல்ஏ கூட கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்குவேன். டிடிவி போனார், 18 எம்எல்ஏவோட போனார். அது கட்சிக்கு இழப்பு தான்.
அப்புறம் 18 பேரும் அப்படி இப்படி திரும்பிட்டாங்க. ஒருத்தர் திமுக கொஞ்சம் பேர் போனாங்க, அதிமுக போனாங்க. பெரும் வாரியா டிடிவி கீழ இருந்த எல்லாருமே இப்போ ஏடிஎம் கிட்ட ரிட்டர்ன் வந்துட்டாங்க. டிடிவி கூட கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் விலகி போய் நிற்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒன்றும் கிடையாது. பழைய பழைய ஜமீன்தார் மாதிரி அவர் அப்படியே உருட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. இல்லை இது இப்போ எப்படின்னா இப்போ சும்மானாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 10 பேரை இணைச்சிட்டு நான் கட்சியில் இணைச்சிட்டேன்னு ஒரு நரேட்டிவ் உருவாக்கிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் இதில் உருவாக்கலாம்ல. அதான் நீங்க சொல்றீங்கல்ல, அது நரேட்டிவ் தான். அந்த நரேட்டிவ் மட்டும்தான் ஜெயிக்குது. பாருங்க பாருங்க அதிமுக ஒன்றும் இல்லை. இது எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்தும்ல. அது ஏற்படுத்ததா எலெக்ஷன் கூட்டணி பிரச்சாரம், ஆன்டி இன்கம்பன்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தான். இது பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்றது. பாருங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை, பாருங்க பாருங்க ஒன்றும் இல்லை, பாருங்க பாருங்க உள்ள சண்டை நடக்குது, பாருங்க பாருங்க எஸ்பி வேலுமணி 40 பேரோட வெளியே வர போறாரு, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. எதுவுமே நடக்கலன்னு ஒன்றும் பண்ண முடியல. அன்வராஜா ஒரு மனிதர், அவர் கூட ஆள் வரல. சரி, அதுக்கு பிறகு சொன்னாங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் கொண்டு வர போறான்னு. யாராவது கொண்டு வந்து தரா? யாரும் வரமாட்டாங்க. மைத்ரேயன் அப்படிதான். வேற யாரு? செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் அந்த அம்மா சத்யபாமா கொஞ்சம் ஆதரவாளர் கூட்டம் வந்து சேர்க்குறாரு. இப்போவும் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே பீராஞ்சி நீங்கள் ஒரு 50 இளைஞர்களை சேர்க்குறாங்கன்னா அவன் போன தடவை அதில் 25 பேர் வந்திருப்பான். அவனே மறுபடியும் கொண்டு வந்தானே சொன்னால் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி செங்கோட்டையன் பெரிய லீடருன்னு மாதிரி காமிச்சு நம்பிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் நடக்குதுல்ல, அப்போ சாயம் வெளுக்க போகுது. ஏன்னா இவரால் எதுவும் பிஸி ஆனந்த மீறிலாம் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பிஸி ஆனதுன்னா பேசுகிறாரு, அண்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஓடி வருவேனே அப்படின்னு. இதெல்லாம் செங்கோட்டையன் வைக்கிற ஆப்பு. இப்படி சொன்னானால உன்னை குறி வச்சிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நானும்லாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா ஊட்டியிருந்தார். ஆதவர்ஜுனா ஜானும் இது புஷியும் நாங்களாம் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோன்னு. நேற்று பாருங்கள் பெரிய சண்டைலாம் ஓடிட்டு இருக்குது. அதனால் புஷியை பொறுத்த வரைக்கும் புஷியை மீறி நீங்கள் தாவைகளை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் முக ஸ்டாலினையும் கொண்டு வந்து இது தாவைகளை சேர்த்தாலும் புஷியானதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். நேற்று வேட்பாளர் அறிவிப்புன்னு சொன்னாங்களா? ஆமாம். ஒரே அடியில் ஆட்சி காலி பண்ணாரா? இதுதான் புஷியானது. அப்போ செங்கோட்டையன் அக்ரெசிவ் லீடரும் கிடையாது. எதிர்த்து சண்டை போட்டோம் இல்லாட்டி காய் நவுத்தி புத்திசாலித்தனமாக பண்ணுற ஆளோ கிடையாது. அவர் வாட்டில் பேச நேற்று கூட பேட்டி கொடுக்குறாரு. நான் 1.5 வச்சு தான் கேட்டேன். 1 வச்சா ஆகிடும், நம்ம வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் 1.5 வச்சோன்னா அது சாதாரணமாக பேசுகிற மாதிரி இது. இப்படி தான் இப்போவும் அவர் இருக்கார். அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், நீங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத வேறு லெவலில் இருக்கும். அது இது பார்க்க தானே போகிறோம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நம்பி ஏமாந்து தான் போயிருக்குது. அதனால் இதுதான் இந்த மாதிரி நரேட்டிவ்கள். இவர் இது பயங்கரம், அவர் பயங்கரம், அதிமுக ஒன்றும் இல்லை, இவர் போயிட்டார் அவர் போயிட்டாருன்னு யாரும் போகல, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்புறம் ஓபிஎஸ் பெரிய லீடர், அவர் இங்கே எங்கேயும் சுற்றினுக்கிறாரு, எங்கே போகிறதுன்னு தெரில அவருக்கு. இதுதான் நிலமை. இவர்கள் எல்லோருக்கும் என்ன பிரச்சனைனா அதிமுக பலமாக இருக்குது, திமுக என்ன பண்ணாலும் அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஒரு 3-4 பேர். எடப்பாடி பொதுச் செயலாளர், அவர் கூட இருக்கிற டீமு, இது படு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த ஒரு செங்கலை கூட நவுத்த முடியலையன்ற கோபம் இருக்குல்ல, அதுக்கு கண்டபடி இன்ஜின் இல்லாத காரு, அது இது அடிமைகள் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காரு. இல்லை நாளைக்கு இதே மாதிரி கட்சியில் வேற ஒரு ஆள் நான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள விளக்குனாலும் நீங்கள் விளக்கப்பட்டவர் தான் போனாருன்னு சொல்லுவாங்களா? ஏங்க சான்ஸ் கொடுக்குறாங்கல்லங்க. உங்களுக்கு செங்கோட்டை என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஏடிஎம்கேல செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவரு ஏதாவது பதவி கேட்டிருப்பாரு. வந்தார் போனார்லாம் சொல்லக்கூடாது. செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? செங்கோட்டையனுக்கு கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவருக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுனால அவரு பதவியில் தாங்க இருந்தாரு, மாநில பொறுப்புல இருந்தார். அப்புறம் என்ன? இல்ல மாவட்டத்துக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு நல்ல பதவி வேணும். நல்ல பதவி தாங்க. அவரு செகண்ட் லெவல் பொசிஷன்ல இருந்தாருங்க. வேற என்ன? வேற தெரியல எனக்கு. அப்புறம் எதுக்கு போனார் அவரு? புரியுதா? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு அசைன்மெண்ட்டில் இயங்குறாரு. அண்ணாமலைன்ற அசைன்மெண்ட்டில் டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எதாவது பண்ணலாம். அவர் ஒரே இது சசிகலா அவங்க சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் மேலே உள்ள கோபத்தில் கண்டபடி முடிவெடுக்கக்கூடாதுன்னு செங்கோட்டையனுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னாங்க. அவங்க அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி தலைமையை அவர் பிடிக்கல, அந்த பொறாமை கண்ணோட்டத்தோடையே அணுகிறார். அதில் தான் அவர் முடிவெடுக்கிறார்.
அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அது அதை புறமான்னு சொன்னீங்களா, அப்போ இவருக்கு வேணும்னு நினைச்சிருக்கலாம். அது அந்த தலைமை பொறுப்பு வேணும்னா அதுக்குரிய தகுதி இருந்தால் வர போறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமின்னா அப்படியே எல்லாரும் வாங்க எம்ஜிஆர் மாதிரி வாங்க நீங்கள் தான் தலைவர்னு ஏற்றுக்கினாங்க. அவரு சில ஒர்க் பண்ணியிருப்பார். அவர்கள அதுக்கேற்ற மாதிரி அவர் கூட கூட்டணிகள், அந்த உடன் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஏற்றுக்கிறாங்க. இருக்காரு. உங்களை அது மாதிரி ஏற்றுட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்க போகிறாங்க. ஓபிஎஸ் டக்கர் அடித்து பார்த்தார்ல, ஏன் முடியல ஓபிஎஸ்ஸால்? ஆதரவுன்னு பார்க்கும்பொழுது 90% எடப்பாடிக்கு இருக்குது, 10% கூட ஓபிஎஸ் இல்லை, வெளியேற்றப்படுறார். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுகிறாங்க, செகண்ட் லெவல் தர்றோம், பொருளாளராக இருங்க, இல்லை துணை பொதுச்செயலாளராக இருங்க, அவர் பொதுச்செயலாளராக இருக்கட்டும், நம்ம கட்சியை நடத்துவோம் அப்படின்னு. முடியவே முடியாது. அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் மரணதேவி அப்படின்னு தன்னுடைய பவரே தெரியாமல் பண்ணுறாரு. வெளியில் போனோன்னா அவர் நினச்சார் என்னென்னவோ நடக்கணும், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் தனிமரமாக ஆனார். அப்புறமா எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார்ன்றார். இதே பைத்தியம் தான் இவருக்கும் பிடிச்சிருக்குது, செங்கோட்டையனுக்கும். நம்ம இவர் பெரிய தலைவர் மாதிரி. அப்படி நீங்கள் அந்த நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி, ஏன் இவர் அந்த பதவிக்கு வரக்கூடாது? அப்படி அதுக்குரிய தகுதியாக இருந்திருந்தா எனக்கு அந்த பதவிக்கு வைக்கலையா, நான் உடைக்கிறேன் பாரு ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு 30 எம்எல்ஏ, ஒரு 50 மாவட்ட செயலரோட இவர் வெளியேறி தாவைக்கல் அணிஞ்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏங்க ஒழுங்காக செங்கோட்டையனு கொடுத்துருக்கலாம், அவ்வளோ பெரிய தலைவர், பாருங்கள் கட்சியே நீ ரெண்டாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்தார் பன்னாரியன்னு, அவரும் பார்த்தா ரிட்டர்ன் போயிட்டார். சத்தியபாமாவுக்கு வேறு வழி இல்லை, உங்களோடய ட்ராவல் பண்ணுறவங்க. அதனால் அந்த அம்மா வந்துடுது. வேறு யார் இருக்கா சொல்லுங்கள், வேறு யாராவது வந்திருக்காங்களா? இப்படி யாருமே இல்லாத ஒரு ஆள் எப்படி பொதுச் செயலாளராக பண்ணுவாங்க? கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒன்றுமே இல்லையா? சரி, அது கூட வேணாம், உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். எடப்பாடியும் செங்கோட்டையனும் ஒப்பிடுங்க. ஒரு பொதுக்கூட்டம், 2 பேரில் யார் நல்லா பேசுவா சொல்லுங்கள்? எடப்பாடி தான் பேசுவோம். ஒரு ப்ரெஸ் மீட்டு, பத்திரிகையாளர் கேள்விக்கு யார் அக்ரெசிவாக அதுவாக பதில் சொல்லுவா சொல்லுங்கள்? எடப்பாடி அவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. செங்கோட்டை இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தெரியல, ஒருவேளை வந்த பிறகு முயற்சி பண்ணலாம். ஏங்க ஒரு மனிதருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை வச்சு சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தில் தான் நான் கேட்குறேன். வந்திருந்தா போன ஜோசியம் கேட்கல. உங்கள் அனுபவத்தில் எடப்பாடி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் 2017 இருந்திருந்தாருன்னா இந்த கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து திமுக எதிர்த்து இந்த இதெல்லாம் தாக்கு பிடிச்சி நின்றுருக்குமான்னு கேட்குறேன். ஆனால் ஒரு கட்சிக்குள்ள கட்சி கட்டமைப்பை பயங்கரமாக வலுப்படுத்துவார். ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஏங்க சொல்கிறாங்களே போனால் நான் உங்களை கேட்குறேன், எத்தனை வருஷம் நீங்கள் பொலிட்டிக்கலில் இருக்கீங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக இருக்கீங்க சொல்லுங்கள்? 5 இயர்ஸ் சார். 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸில் செங்கோட்டையனோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் இருந்திருந்தா ஒரு 3 பொது தேர்தல் 10 தோல்வி பழனிசாமின்றாங்களா, இந்த மாதிரி தோல்விலாம் அடைஞ்சிருந்தா இந்த கட்சியை சதுராமல் அவரால் கொண்டு போயிருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். தெரியல எனக்கு, ஒருவேளை வந்த பிறகு முடிவு பண்ணிக்கலாம், எனக்கு தெரியலையே. தெரியல, உங்களுக்கு தெரியல. ஆமாம் ஆமாம். சரி, நான் அப்போ இன்னொன்று கேட்குறேன். கடந்த 5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேக்கு எதிராக ஆவேசமாக சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் அறிக்கைகள்லையும் பேசுனதை பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லை இல்லை. அக்ரெசிவ் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். சிவி சண்முகம் இதே மாதிரி சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் அறிக்கைகளிலும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏதாவது அக்ரெசிவ் இல்லாமல் இருந்திருக்கா? நல்லா இருந்திருக்கா? ஆமாம் ஆமாம். நல்லா இருந்திருக்குல்ல? நல்லா இருந்திருக்கு. ஜெயக்குமார் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கா? செங்கோட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? கொஞ்சம் அமைதியாக ஸ்லோவாக பேசுவார். நான் கேட்குறது பேச சொல்லணும், அதனால தான் நான் 3 பேர் உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி அக்ரெசிவாக வரிக்கு வரி, திட்டங்களுக்கு திட்டம், பேச்சுக்கு பேச்சு, அடினா அடி, பத்திரிகையாளர் கேட்குறதுக்கு அடி, செம்மையாக பேசுகிறாருப்பா, என்ன பதில்ப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ செங்கோட்டையன் இவர் எடப்பாடிக்கோ இவங்களுக்கோ இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா 5 வருஷம்? இல்லை 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 இல்லை. அப்படி இல்லாத ஒருத்தர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த இடத்துக்கு இவர் வந்திருந்தா கரெக்டாக இருக்கும்னு? நான் சொல்கிறேன், பொதுக்குழுல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, பொதுக்குழுல உள்ளவங்களுக்கு நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. பொதுக்குழு அதுதாங்க சொல்கிறேன், பொதுக்குழு இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க பிடிக்கும்? உங்கள் செயல்பாடை வச்சு தான் நீங்கள் வருவீங்க. கலைஞர் 13வது இடத்துல இருந்தார், எப்படி திமுக தலைவர் ஆகிற அளவுக்கு வந்தார் சொல்லுங்க? அவருடைய செயல்பாடு தானே பிடிச்சிருந்தது. அக்ரெசிவாக இருந்தார், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மற்ற தலைவர்களை பின்னுக்கு தள்ளினார், அவருக்கே உரிய சில வேலைகளை செஞ்சார், சில 2 நட்பாக பிடிச்சார், எம்ஜிஆர் போன்றவர்களை பயன்படுத்தினார், வந்தார்.
அது சாமர்த்தியம் தானே. ஆமா ஆமா. அந்த சாமர்த்தியம் எடப்பாடிக்கு இருக்குது, இவருக்கு இருக்கான்னு கேட்குறேன் நான். அப்படி இருந்திருந்தா இப்போ இவர் வெளியேறியிருந்தாருன்னா ஒரு 50 எம்எல்ஏ, ஒரு 30 எம்எல்ஏ, ஒரு 50 மாவட்ட செயலாளர் வெளியேறியிருப்பார். நடக்கலல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், சொல்லுங்க. இவர் சட்ட பாக்கெட்டில் யார் படத்தை வச்சிருக்காரு? தாவேகா போன பிறகும் ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சு. ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தா எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க? ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தா இப்போ திமுக பண்ற விமர்சனத்துக்கு திமுகவையும், தாவேகா பண்ற விமர்சனத்துக்கு தாவேகாவையும் சேர்த்துக்கலாம்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க? கண்டிப்பா ஏடிஎம்கே தான். அதை வீழ்த்தணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க படத்தை மட்டும் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த வேலையை பண்ணுறீங்களா? அதை எப்படி யார் ஏற்றுக்குவா? அப்போ உங்கள் சுயநலம் தானே. உங்களுக்கு அங்கே ஒன்றும் மரியாதை குறைவாக எதுவுமே நடக்கலையே. இப்போ நீங்களே சொல்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனைனால அவர் வெளியே வந்தார்? ஒன்றும் கிடையாது. அவர் மேலே இருக்கிற பொறாமையை தாண்டி வேறு எதாவது இருக்கா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தால் எப்படிங்க இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் தான் முதல் இடத்துல இருக்க முடியும், மற்றவங்க 2வது இடத்துல இருக்க முடியும். 2வது இடத்துல 10 பேர் இருக்கலாம், முதல் இடத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போ அந்த ஒருத்தர் இந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு, இவங்களுக்கு கடுமையான சவாலாக இருக்காரு, இவர்களுடைய எல்லா பிரச்சாரத்தையும் முறியடிக்கிறாரு. அது பொது வெளியிலையும் சரி, பத்திரிகையாளர் பேட்டிலையும் சரி, மேடைகள்லையும் சரி, சட்டசபையிலையும் சரி, 2 மணி நேரம் பேசுகிறாருங்க. 2 மணி நேரம் கையில் சின்ன குறிப்பு வச்சுக்கிட்டு பேசுகிறாரு எடப்பாடி. செங்கோட்டை அப்படிங்க பேசி பார்த்துருக்கீங்களா? சட்டசபையிலே பேசி பார்த்துருக்கீங்களா? அப்போ 2 நிமிஷம் பேச 2 மணி நேரமாக பேசுவார் அவர். அதான் இவருக்கு அவரோட வித்தியாசம். இதுதான் ஜனங்களும் சரி, தொண்டர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி பார்ப்பாங்க. அதை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. நீங்கள் வெளியே போயிட்டு கடப்பாரை வச்சு குத்தி இருந்தீங்கன்னா, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு அதிமுகவை சாய்க்கிற வேலை பண்ணீங்கன்னா, எம்ஜிஆருடைய தொண்டர்னு சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை தோல்வியடைய வேலை பண்ணீங்கன்னா, இது எப்படி சரியா இருக்கும்? இல்ல அந்த வாக்குகளை எடுக்கலாம்ல. இப்போ இவர் அந்த வாக்குகளை எடுக்கிறதுனால அதிமுக தோல்வி அடையுது இல்லை, இரட்டை இலை தோல்வி அடையுது இல்லை, ஆமா உங்களை ஆளாக்குன கட்சி தோல்வி அடையுது இல்லை. அது ரொம்ப முக்கியம் இல்லை. கோடாரி கம்புன்னு சொல்லுவாங்க. இல்லை அதை நான் சொல்லுங்க. கோடாரி கம்புன்னு சொல்லுவாங்க. மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி இரும்பு, அதுக்கு ஒரு கைப்பிடி தேவை. அந்த கிளையே உடச்சி தான் கைப்பிடியை சொல்லி வெட்டுவாங்க. அந்த வேலையை தான் ரகுபதி செய்கிறாரு, மற்ற இப்போ சேகர் பாபு செய்கிறா, மற்றவங்க செய்கிறாங்க. நீங்கள் 50 வருஷமாக இருக்கிற நீங்களும் அந்த வேலையை தானே செய்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிமுக இப்போ சசிகலா இருக்காங்க, இன்னைய வரைக்கும் அதிமுக ஒழியணும், எடப்பாடி இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல, இந்த அதிமுக தோக்கணும், திமுக ஜெயிக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? இல்லை இந்த அதிமுக இப்போ இருக்கிற தலைமையை வீழ்த்தணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அதிமுக ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், எல்லோரும் ஒற்றுமையாகணும், இதை தாண்டி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வித்தியாசம் தெரியுதா? இவரும் அதான சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லு ஒன்று செயல் ஒன்றா இருக்க. பிரிந்தவர்கள் இணையணும்னாரு. ஆனால் இவர் ஒற்றுமையை குலைக்கிற வேலையை பண்ணார். கரெக்டா? எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஆனால் இவர் ஒற்றுமையை குலைக்கிற வேலையை பண்ணார். கரெக்டா? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் யாரை சொல்றீங்கன்னா அது சொல்ல தெரியல. அப்போ இவர் நோக்கம் என்ன? பிரச்சனை பண்ணிட்டு வெளியில் வரணும், அதான் இவர் நோக்கம். அதிமுகவில் வாரிசு வந்து விட்டது அப்படின்னாரு. யாருன்னு கேட்டால் அவருடைய பையன் அப்படின்னாரு. அவருடைய பையன் எந்த பொறுப்பில் இருக்கார் அதிமுகவில்? இல்லை. வாரிசு பற்றி பேசுகிறீங்களா, டிடிவி பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அது பதில் இல்லை. நம்ம பத்திரிகையாளரும் கேட்கல. டிடிவி யார், எப்படி வந்தார்? அவர் வட்டச்செயலாளர் இருந்தால் வந்தார். 2098 நேரடியாக சசிகலாவுடைய தங்கச்சி பையன்ற ஒரே தகுதியில் மாநில பொருளாளர் ஆக்குனாங்க. அவர் நான் கட்சியில் இருந்து அப்படியே கிளை கழகத்தில் இருந்தால் வந்தவர். அன்னைக்கு பவராக இவங்க இருந்தாங்க, நேராக பொருளாளர் ஆக்குனாங்க, எம்பி ஆக்குனாங்க. அவரும் அந்த இதில் உயின்னு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இது பண்ணியிருந்தார். எல்லாரும் கை கட்டிக்கிட்டு, ஏன்னா ஜெயலலிதாக்காக ஜெயலலிதா இவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ அதே மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு கொடுத்தாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே ஒதுக்குனா பிறகு போயிட்டார். ஜெயலலிதா இருக்கிறவருக்கு சேர்த்தாங்களா? சேர்க்கல. இல்லை. அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு. டிடிவியை நீங்கள் என்ன அம்மா நீங்கள் டிடிவியை ஒதுக்குன தப்புமா, சேர்க்கணுமான்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன இப்போ மட்டும் சொல்கிறீங்க? அதை கூட நேரடியாக சொல்லலை. அவரா எல்லாரும் ஒன்றா இருக்கணும். யார் எனக்கு தெரியாது, எடப்பாடி தான் தெரியும். இப்படி தானே சொன்னார். 2வது பாருங்க, நீங்கள் அதிமுகக்காரு, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பிஜேபி தலைமை என்கிட்ட சொல்லிச்சு இந்த ஒர்க்கை செய்ய சொல்லி, அதனால நான் செய்கிறேன். நீங்கள் வெக்கப்படணுங்க, இதுக்கு வெக்கப்படணும். ஏன்னா நீங்கள் அதிமுக தலைவர், உங்களுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி.
ஆனால் நீங்கள் இன்னொரு கட்சியுடைய தலைமை சொல்கிற அசைன்மெண்ட்டில் ஏங்குறன்றீங்க. நீங்களும் அந்த வேலை தான் பண்ணீங்க, ஓபிஎஸ் அந்த வேலை தான் பண்ணார். ஓபிஎஸ்க்கு யாரும் லீடருங்க. இவர் அண்ணாமலை, டிஎம்கே சைடு, இது ஒரு பியூர் அதிமுக காரன் ஏற்றுக்குவானா? திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கல, அது அது இதுல ப்ரூஃப் ஆகுது இல்ல. பிஜேபி தான் இப்போ அதிமுகவையும் எடப்பாடி அவர்களையும் இயக்குது. இந்த உடைக்கிற வேலையை அவங்க தான் பண்றாங்க. பிஜேபி அதிமுகவையும் எடப்பாடியும் இயக்குதுன்னா செங்கோட்டையன் பவரா இருக்கணுமே. இல்ல, அவங்க உடைக்கிற வேலையை பாக்குறாங்களா? இப்போ அதிமுகவை திங்கிறதுக்காக தான், அதிமுக விழுங்குறதுக்காக தான் பிஜேபி இந்த வேலையை பாக்குது. ஸோ அதனாலதான் அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போக பாக்குறாங்கன்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மதம் இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஸோ அதுக்காக விஜய் கூட சேரலாங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி அவர்களுக்கு இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்காக தான் செங்கோட்டையனை அங்க ஜாயின் பண்ண வச்சாங்கிற ஒரு நரேட்டிவும் செட் பண்றாங்க. இது உண்மையாகுது இல்ல? இதை யாரு கண்டுபிடிச்சா? இதெல்லாம் அரிய கண்டுபிடிப்பா இருக்குது. அரிய வகை ஏழைகள் மாதிரி அரிய வகை கண்டுபிடி. நான் என்ன சொல்றேன், அதிமுகவுடைய அடிமையாக எடப்பாடி இருக்கிறாருன்னா ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிருப்பாரா? ஓபிஎஸ் உள்ள வந்ததே பிஜேபி அசைன்மெண்ட் தான். பிஜேபி தானே திணிச்சது. வித்யாசாகர் தானே கைப்பிடிச்சு கொடுத்தாரு. வந்த உடனே தலைமை பதவி கொடுத்தாங்களா? துணை முதல்வர் ஆக்குனாங்களா? அடிமையா இருந்தா இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஓபிஎஸ் பெரிய தலைவராக இருந்திருப்பார். ரெண்டாவது 2021 தேர்தலில் 90 சீட்டு கேட்டாங்க பிஜேபி. எடப்பாடி அடிமையாக இருந்திருந்தா 90 கொடுத்துருப்பாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்துருப்பாருல்ல? எவ்வளோ கொடுத்தாரு? 20 சீட்டு கொடுத்தாரு. டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கலான்னு அமித்ஷா சொன்னார், எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னு ஓபிஎஸ் குருமூர்த்தி எல்லாம் சொன்னாங்க. இவர் அடிமையாக இருந்தால் இவர் என்ன கேட்குறது? அப்பா டிடிவி வருவார், சைன் பண்ணி கொடு, அவருக்கு ஒரு 10 சீட்டு கொடு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இவரும் சரிங்க ஐயா நான் பண்ணுறேன் ஐயான் இருப்பார். பண்ணாரா? இது நரேட்டிவ். சரி, இப்போ செங்கோட்டையன் பாஜக தான் இயக்குது. அவரை கட்சிகளை வச்சுருந்தாங்க, தொத்தி விட்டாங்களா, வெளியே அமிச்சாங்கல்ல. இப்போ பாஜக இவங்க அடிமையாக இருந்தால் செங்கோட்டையனை வெளியேற்ற முடியுமா? ஏன்பா வெளியேற்றுற? அவர் இருக்கட்டும்ல சொல்லியிருப்பாங்க, வெளியேற்றிட்டாங்கல்ல. இன்னொன்று சொல்கிறேன், இந்த செங்கோட்டையன் பிஜேபியால் ஆப்ரேட் பண்ணப்பட்டவர்னு அசிங்கமாக ஒத்துக்கிட்டார். அவர் போய் டிஎம்கேல சேர போகிறாரு. அப்போ கூப்பிட்டு தாவேகளை போய் சேருன்றாங்க. நீ போனோன்னு வெளியே தோத்திட்டாங்க. நீ இப்போ அண்ணாமலை பேச்சை கேட்டு, செங்கோட்டையன் ஒன்றும் அவங்க அப்படி ஆடல, இங்கே அண்ணாமலை பேச்சை கேட்டு அழிஞ்சு போனார். இந்த 2 பேரும் அழிஞ்சாங்களா, அந்த மாதிரி அழிஞ்சு. நீ அவங்க டிஎம்கே போகிறோன்னா டிஎம்கே ஒன்றும் தொலைச்சிடுவோம், நேராக போய் தாவேகளை போய் சேரும். எதுக்கு? செங்கோட்டையனே ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. தாவேகளை போனால் இன்னும் ஈஸி இல்லை. விஜய்கிட்ட பேசலாம், விஜய் மூலியமா இது அவங்க வந்து இவங்க வந்து மத சார்பற்ற அணி அமைக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக செங்கோட்டையனை அமைச்சு அப்படிலாம் கிடையாது. விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது என்டிஏ கூட்டணியில் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ அவர் அமித்ஷா டீமே வந்து விஜய்கிட்ட பேசுறாங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு. அப்படி வந்தால் நாங்கள் 3வது இடத்துக்கு கூட ரெடின்றாங்க. அவங்களுக்கு தேவை திமுக வீழ்த்தணும். அப்போ நீங்கள் சொல்கிற நரேட்டிவ் தலைகீழ இருக்கா? அவங்களுக்கு தேவை விஜய கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொண்டு வரவும் செய்வாங்க. இதெல்லாம் தான் டெக்னிக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறது, அது யோசிக்கிறது, இது எல்லாமே நரேட்டிவ். இதை தூக்கிட்டு ஒரு கூட்டம் வருது, என்ன பண்ணுறது? சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ஒரு நன்றி.